இன்னைக்கு நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட. அதாவது நீங்களும் டிடிவி தினகரன் அவரை கட்சியிலே சேர்க்கணும், கட்சியில் சேர்த்து நீங்கள் 2 பேரும் செயல்பட்டீங்கன்னாக்கா கட்சி நல்லா வலுவடையும், டெல்டாவில் கொஞ்சம் சோர்வாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவர் இன்னொரு கட்சி நடத்துறப்பா அப்படின்னு சொன்னார். அதனால எதிர்காலத்தில் 2 பேரும் இணைஞ்சாக்கா நிச்சயமா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு என்னோட கருத்து, எங்கள் பகுதியில் பொதுமக்கள் தொண்டருடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். கடுமையான ஒன்று அவர் காதில் உள்வாங்கிட்டார், நல்லா அமைதியாக பொறுமையாக கேட்டார். கேட்டுக்கிட்டு அவர் இன்னொரு கட்சி நடத்துறாரு, அமைதியாக சொன்னார். இதுக்கு விரைவில் ஒரு நல்ல முடிவு ஏற்படும், நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம், தொண்டர் நாங்கள் நம்புறோம். மாவட்ட செயலாளர் தாவேக்கால போயிருக்காரு, இது எந்த அளவுக்கு? இல்ல எங்க மாவட்ட செயலாளர் போலயே, தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து செயலாளர் சேகர்லாம் போயிருக்காரு இல்ல அவங்க அது ஒருத்தநாடு. அவங்க எங்க கிழக்கு மாவட்டம்னா எங்க மாவட்டம் இல்ல, அது போறாங்க அது அவங்க இது. எங்களை பொறுத்தவரை தொண்டெல்லாம் இங்கதான் இருக்கான், தொண்டை எல்லா தொண்டும் இங்க இருக்காங்க. நாங்க நிர்வாகிகள் எல்லாம் இருக்கோம். எங்களுக்கு என்ன இப்ப இவரு இணைஞ்சாக்கா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். இல்ல அதெல்லாம் இல்ல அமைதியா பொறுமையா கேட்டுக்கிட்டாரு. அவர் ஒரு கட்சி நடத்துறாருப்பா அப்படின்னு பொறுமையா சொன்னார். அதெல்லாம் கோவலாம் போடல. நிச்சயமா ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு நான் நம்புறேன். யாரும் எதுவும் சொல்லல, அவர் மட்டும் தான் உடனே பதில் வாங்கி சொல்லிட்டாரு. கட்சி வலுப்படையும், நாங்க பிரிஞ்சிருக்கோம். என்ன அண்ணன் தம்பி பிரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது, கூத்தாடி கொண்டாங்க கதை நடந்துகிட்டு இருக்கு. இணைஞ்சா கட்சி எங்களுக்கு டெல்டா பகுதியில் அவர் வர்றது பெரிய பலம். எங்களுக்கு வந்தா கட்சியிலே இணையணும். அவர் கட்சியை அதுக்கு இவர் பேசி அவர் 2 பேரும் பேசி நல்ல முடிவு எடுத்தா நல்லது. என் பேர் பத்மகுமரேசன், பகுதி கழக செயலாளர். இன்று நடைபெற்ற தலைமை கழகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எங்களுடைய கருத்தும் எங்கள் பகுதியில் எங்களுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் சொன்ன கருத்தை எங்களுடைய பொதுச் செயலாளரிடம் சொன்னேன். அதாவது அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்களை நம்முடைய கட்சியில் இணைத்து ஒன்றாக இணைத்து கட்சியில் நாம் டெல்டா பகுதியும் கட்சி வலுவடை செய்வதற்கு அவரை இணைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பொதுச் செயலாளர்கள் அவர் வேறொரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் தம்பி என்று சொன்னார். அதை பற்றி இதனுடைய எங்கள் பகுதியில் சொன்ன கருத்தை அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். நீங்க சொல்லும் போது இபிஎஸ் அவர்களோட பதில் என்னவா இருந்தது? அவர் இன்னொரு கட்சி நடத்திட்டு இருக்காரு தம்பி, நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னாரு. அதான் சொன்னாரு. இல்ல எளிமையா தான் பேசினாரு, சாப்பிட்டா பேசினாரு. எல்லாரு கருத்தையும் நல்லா உள்வாங்கி கேட்டாரு. எல்லாரும் கட்சி அது பல நாங்களும் பிரிஞ்சு இருக்கோம்ல, டெல்டாவில் அதான் இருந்தா அவரு வந்தா அந்த ஊருக்காரு, அவர் வந்தா கொஞ்சம் கட்சி இன்னும் வலுவா இருக்கும். இப்ப உள்ள விஜய் உதயநிதி காலத்துல அவரெல்லாம் நல்லா கவுண்டர் உடனுக்குள்ள கொடுத்துக்கிட்டு கட்சியை வலுவடைன்னு எல்லாருமே விரும்புறாங்க. கட்சியில கீழ்மட்ட தொண்டர்களும் விரும்புறாங்க, பொதுமக்கள் விரும்புறாங்க. இத ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசை, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சி நேரில் விட்டு நான் சொல்லிட்டேன். சரி, அவரை மட்டும் தான் நினைக்கிறேன், சசிகலா ஓபிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அவங்களாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்ல, எல்லாரும் சொல்றது டிடிவி தினகரன் சொல்றாங்க, அதை நான் சொன்னேன். மற்றபற்றி யாரும் சொல்ல. நிச்சயமா சிறந்த எதிர்கட்சியாளர் மறுபடியும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியாரும் டிடிவி தினகரன் அவர்களும் இணைஞ்சு செயல்பட்டா கண்டிப்பாக தொண்டர்கள் மத்தியும் பொதுமக்கள் மத்தியும் பெரிய எழுச்சி ஏற்பட்டு மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்க.